என்னதான் நீங்கள் உங்களுடைய பொட்டன்சி வந்து 15 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அதிகமாக இருந்தாலும், 25லேருந்து 40 வயசு வரைக்கும் இந்த அனுபவங்கள் இருந்தாலும், 40 வயசுக்கு மேலே வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படுது உடல் ரீதியாக. ஆனால் 90% மேலே இது வருது. ஒரு 10%மோ 10% குறைவானவர்களோ 40 வயசுக்கு மேலே ரொம்ப ஸ்லோவாயிடுவாங்க. அவர்களுடைய அந்த அந்த வயது 40 வயதை தாண்டிய பிறகு இருக்கக்கூடிய எண்ண அலைகள் அந்த ஒரு மன ரீதியான அந்த உளவியல் துறை ரீதியான அந்த எண்ண அலைகள் இந்த மன்மதத்திற்கு ஒரு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை அது கொடுக்கிறது. வெல்கம் டு டாக்டர் சிகி நந்தகோபாலன் யூடியூப் சேனல். நான் விஜயசாலினி. சார் வந்து கடந்த சில எபிசோட்ஸில் செக்ஷுவல் லைஃப் அதில் இருக்க முக்கியமான விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க 16 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள செக்ஷுவல் லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வயசு. அந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கணும், அந்த காலகட்டத்தில் தான் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ ஒரு ரீசெண்டாக ரிசர்ச்சில் வந்து 20s விட 40s தான் வந்து அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் டிசைர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? பாருங்க, பலதரப்பட்ட காலகட்டத்தில் பலதரப்பட்ட இந்த ஆராய்ச்சிகள் ரிசர்ச் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்துனே தாங்க இருக்குது. இது நடந்துனே தான் இருக்கும். இன்னும் நடக்கவும் போகுது. அது ஒன்றும் இல்லை, பண்ண முடியாது. இவங்க ஒரு சில ரிசர்ச் எல்லாம் வந்து எத்த தின்னா பித்தம் தெளியும்னு இது பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாய இதில் வந்து அமைப்பில் வந்து என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் பேஸ் பண்ணி வரும்பொழுது சில ஹைப்போதசிஸ்லாம் வரும். அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அதனுடைய ஆராய்ச்சிகளை வெளிப்படுத்துவாங்க. இது வந்து கொஞ்சமாக தான் சாம்பிள் எடுத்துப்பாங்க. ஒரு 100 பேரோ 200 பேரோ 300 பேரோ 500 பேரோ அதுக்கு மேலாம் எடுக்க முடியாது. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் அவுட்கம்மெல்லாம் எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40 வயசுக்கு மேலே 40 வயதானாலே நாய் குணம்னு ஒரு பழமொழி கூட இருக்குது. ஓகேங்களா? இருக்குது. 40 வயதுக்கு மேலே இந்த ஒரு மன்மத உணர்வு வந்து ஜாஸ்தியாகுது அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. அது உண்மை. அது என்ன சொல்லிடுறோம் உங்களுக்கு. என்னதான் நீங்கள் உங்களுடைய பொட்டன்சி வந்து 15 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அதிகமாக இருந்தாலும், 25லேருந்து 40 வயசு வரைக்கும் இந்த அனுபவங்கள் இருந்தாலும், 40 வயசுக்கு மேலே வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படுது உடல் ரீதியாக. புரியுதுங்களா? எல்லாருக்குமே ஏற்படும் அது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த தேசா புக்திலாம் எடுத்துனா கூட உங்களுக்கு வந்து 40 வயசு ஆன உடனே இந்த வயது வந்து வந்து பெரிய விளையாட்டுமா, பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேங்களா? நீங்கள் 20 வயசில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பெரிய வாழ்க்கை வந்து உங்களை எதிர்நோக்கி இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? 20 வயசில் இருக்கும்போது நீங்கள் பப்ளிங்கில் இருப்பீங்க. அப்படியே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகமே எந்தன்ற ஒரு நிலையில் இருப்பீங்க. இதே 30 வயசு வரும்போது கூட அது தெரியாது. 40 வயசு வந்தவுடனே ஒரு மாற்றம் ஏற்படும். என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, வயது ரீதியான ஒரு சில எண்ணங்கள் உதிக்க தொடங்கும். ஐயோ, நம்மளுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இன்னொரு 20 வருஷம் போனால் நம்ம 60 வயசு ஆகிடுவோம். அது அந்த ஒரு சப்கான்ஷியஸில் ஓடும். அது நீங்கள் நினைக்க கூட வேணாம். நீங்கள் எண்ண ரீதியாக அதை நினைக்கலாம் கூட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஓடும். என்னது, யூ ஆர் கெட்டிங் ஓல்டர் அப்படின்னு. மனுஷனுக்கு பெரிய சொத்து எது தெரியுமாம்மா? இல்லைம்மா, மிகப்பெரிய அவன் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து ஒன்று வந்து இந்த மன்மதம், இன்னொன்று வந்து தூக்கம். 2 தான். பசிக்கு எப்படியாவது உணவு கிடைச்சிடும்மா. ஏன்னா பசிக்கு உணவு கிடைக்கலாம் செத்துருவேன். அது அது அந்த சர்வைவலில் வருது. அட்டர்மோ சர்வைவல். அது பசி வந்தால் 10 பறக்கும்னு வந்துடுச்சு. அதை ஒரு பக்கம் விட்டுடுவோம். அந்த பசி உணர்வு வந்து விடை காணப்பட்டால் அடுத்தது பால் உணர்வு தான். இதில் வந்து நீங்கள் இந்த 40 வயசுக்கு மேலே ஒரு நிகழ்வு நடக்குது. அதாவது ஒரு 40 வயசுக்கு மேலே அவர்களுடைய நாட்டமும் விருப்பமும் அதிகரித்து காணப்படுகிறது அப்படின்னு ஒன்று வருது. புரியுதுங்களா? அது 2 பேருக்குமே வருது. ஆணுக்கும் வருது, பெண்ணுக்கும் வருது. திருப்பியும் இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விளையாட்டு. இது வந்து சைக்கலாஜிக்கல் ஏரியாவில் வந்து விளையாடும். ஓகேங்களா?
சைக்கலாஜிக்கல் ஏரியாவில் வந்து விளையாடும். அதாவது இந்த ஹார்மோனல்ன்றதே வந்து சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் உள்ளே போவேணாம். உங்களுக்கு அங்கே சைக்கலாஜிக்கல் ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிமுலேஷன் ஏற்பட்டதுன்னா ஹார்மோனல் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அந்த லஸ்ட் அண்ட் நீட், அந்த சைக்கலாஜிக்கல் க்ரீட்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு, அந்த சைக்கலாஜிக்கல் அப்பிடைட் ஒன்று இருக்கும். அது வந்து விவரிக்கவே முடியாது உங்களால். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் விவரிக்க முடியாது. உங்களுக்கு வந்து பொட்டன்சி ஓரளவுக்கு கம்மியாக இருந்தால் கூட, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், உங்களுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் ஏரியாவில் வந்து அந்த 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 கிரகச்சாரம் பிரகாரம் அந்த உயிர் சம்மந்தப்பட்டது அது போய் அந்த ஸ்டிமுலண்ட் அங்கே துடிக்க ஆரம்பிச்சதுன்னா ஹார்மோனல் எல்லாம் எழுதுக்கும். இதுதானே அந்த உங்களுக்கு பயாலஜி ஆஃப் பிலீஃபில் ப்ரூஸ் லிப்டன் எடுத்துன்னு வருது. எண்ணெய் அலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்குதுன்னு தானே எடுத்துன்னு வராரு. ஓகேங்களா? 40 வயசுக்கு மேலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது ஒரு விதமான ஒரு இன்க்ரீஸ் இன் செக்ஷுவல் அப்பிடைட் ஒன்று வருது. அதை வந்து எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. மேபி எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் 90% மேலே இது வருது. ஒரு 10%, 10% குறைவானவர்களோ 40 வயசுக்கு மேலே ரொம்ப ஸ்லோவாகிடுவாங்க. அந்த ஒரு விகிதாச்சாரம் ரொம்ப கம்மி தான். பட் மெஜாரிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 40 வயசுக்கு மேலே ஒரு அப்பிடைட் வருது. இன்னொன்று வந்து அந்த 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 நீடு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அந்த நீடு எப்படி வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஐயோ நம்ம இதை விட்டு போயிடுவோமோ. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஏஜ் ஃபேக்டர் அங்கே பிளேஸ் அ ரோல். ஓகே, இதை நம்ம வந்து அதாவது பெரியவங்களாம் சொல்கிறே, ஏன்டா சரியாக சாப்பிட மாட்டேன்டா, இதாண்டா சாப்பிட்ற வயசானா சாப்பிட முடியாதுடா எங்களை மாதிரி, நல்லா நல்லா அப்பிடைட் இருக்கும்போது, நல்லா இளம் வயது இருக்கும்போதே நல்லா சாப்பிடுங்கடா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. அந்த உங்களுக்கு இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த ஒரு சமாச்சாரம் உள்ளே நடக்குது மன ரீதியாக. ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் நம்ம வயதானவர்கள் ஆகிடுவோம், பண்ண முடியாமல் போயிடும், இல்லை சமுதாயம் ஒத்துக்காது, இல்லை நம்மளுக்கு பார்ட்னர் கிடைக்காது, எவ்வளவோ இது இருக்குது, கேள்விகள் இருக்குது உள்ள. அதனால் மேக்சிமம் நம்ம வி ஷுட் நாட் ரன் அவுட் ஆஃப் த ரேஸ். அந்த மாதிரி வி ஷுட் என்ஜாய். அதனால தான் சொன்னேன், மனுஷனுக்கு 2 தான் சொத்து. ஒன்று வந்து தூக்கம், இன்னொன்று வந்து மன்மதம். இது 2 தான். இது 2த்துக்கு நீ கொடுக்குற முக்கியத்துவம் இருக்கு பாரு, இது வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது மனுஷன் எங்கே ஒன்றா வாழலாம். அலாஸ்காவில் இருக்கட்டும், ஆப்பிரிக்காவில் இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கட்டும், எங்கே ஒன்றா இருக்கட்டும், மனுஷனாக பிறந்தா இதுதான். இந்த 2 தூக்கம் இல்லைன்னாலே மனுஷன் வந்து ரொம்ப நொடிஞ்சு போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? ஐயோ எனக்கு தூக்கம் வரலன்னு அது ஒரு நாளைக்கு 10 வாட்டியாவது சொல்லி காட்டுவாங்க. இந்த தூக்கம் தான் பெரிய பிரச்சனையாகுது, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து அவ்வளோ தூக்க மாத்திரை விற்குது. இன்றைக்கி வந்து 100 பேரில் எனக்கு தெரிஞ்ச 60 பேர் 70 பேருக்கு மேலே தூக்க மாத்திரை போடுறாங்க சின்ன வயசுலேயே. அதை வந்து பழகிடுறாங்க. இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட பொட்டன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த செக்ஷுவல் ஸ்டிமுலன்ஸ்லாம் நிறைய இருக்குது, அது உள்ளே போயிடுறாங்க. பட் ஆனால் அந்த எண்ண அலைகள் அவர்களுடைய அந்த வயது 40 வயதை தாண்டிய பிறகு இருக்கக்கூடிய எண்ண அலைகள் அந்த ஒரு மன ரீதியான அந்த உளவியல் துறை ரீதியான அந்த எண்ண அலைகள் இந்த மன்மதத்திற்கு ஒரு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை அது கொடுக்கிறது. அது தூண்டுது. அது வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிடுது. என்ன கவலைப்பட ஆரம்பிச்சிடுது அப்படின்னா, ஐயோ நம்மளுக்கு வயசாயிடுச்சு, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான், நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக பூரணமாக இன்னும் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ண அலை ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்குமே வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மெனோபாஸ் டைமில் அது வந்து இப்போ நிறைய வேரி ஆயிடுச்சு ஏஜ். முன்னெல்லாம் வந்து அந்த 55-60 வயசுக்கு மேலே தான் மெனோபாஸே வரும். கண்டிப்பாக 55 வயசுக்கு மேலாம். இப்போல்லாம் 35 வயசு, 38, 40, 42 அந்த மெனோபாஸ் டைம் எப்போ வருதோ அப்போ வந்து செக்ஷுவல் அப்பிடைட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் பெண்களுக்கு. அது அந்த ஒரு ஏரியாவும் வருது. அப்போ வந்து சைக்கலாஜிக்கலாக அது எதையும் ஒன்று ட்ரிகர் பண்ணுது போய். அப்போ இந்த மாதிரி எண்ண அலைகள் நிறைய இருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மன ரீதியாக அந்த சைக்கலாஜிக்கல் ஃபீல்டில் வந்து எண்ண அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? காலையில் எழுந்தால் நேற்று தூங்குற வரைக்கும் எண்ண அலைகள் ஓடுது. தூங்கும்போது அங்கே ஓடின்னு இருக்குது. அது ரெஜிஸ்டர் ஆகலை, அவ்வளோதான். ஒத்துக்கிறீங்களா?
தூங்கும் போது உங்கள் எண்ணங்கள் ஓடிட்டு தான் இருக்குது. அது ரெஜிஸ்டர் ஆகிட்டு அதை நினைவு கூற முடியும் என்றால் அதுதான் உங்கள் கனவு. ஓகேயா? எண்ணலைகள் எப்போவுமே நிற்காது. திங்கர் நெவர் ஸ்டாப்ஸ். நம்ம தூங்கும்போது பிரெயின் திங்க் பண்ணிட்டே தான் இருக்கும். பிரெயின் வேலை செஞ்சுதாம்மா இருக்குது. உன் சிஸ்டம்லேருந்து நீ ஷட் டவுன் ஆயிருக்க. உன் சிஸ்டம் ஒர்க் பண்ணினுக்குதாங்க, நீ ஷட் டவுன் ஆயிருக்க. ஓகேயா? இப்போ எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா, சைக்கலாஜிக்கல் ஏரியாவில் மன்மதத்தை பற்றிய நினைவலைகள் வந்து கொண்டே இருக்கும் என்றால் அதற்கு விடை தேட முயற்சிப்பாய். ஒத்துக்கிறீங்களா? இது 40 வயசுக்கு மேலே 90% மேலான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த எண்ண அலைகள் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துனே இருக்கு. இதுதான் அதுக்கு ஆன்சர். வணக்கம்.